தமிழ் சினிமாவில் கடந்த சில வருடங்களாக சீக்குவல் அப்படின்ற ஒரு விஷயம் தலை விரித்து ஆடிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது ஒரு ட்ரெண்டாக மாற்றி பல ஹிட்டான திரைப்படங்களுக்கு இல்லை ஹிட்டாக தவறிய திரைப்படங்களுக்கு சீக்குவல் எடுக்கிறேன், அதாவது அதுக்கு பார்ட் 2 எடுக்கிறேன் அப்படின்ற பேரில் போட்டு ரசிகர்களை படுத்திட்டு இருக்காங்க. அதில் ஒரு சில சீக்குவல்கள் பார்ட் 2 திரைப்படங்கள் ஹிட் ஆயிருக்கே தவிர பெரும்பாலான சீக்குவல்கள் அந்த முதல் பாகம் மிகப்பெரிய ஹிட் அடிச்சிருந்துச்சு, அது ஒரு கேர்ள் கிளாசிக் மூவியாக இருந்துச்சுன்னா ஏன்பா அப்படி ஒரு படத்துக்கு இப்படி ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தினுடைய மதிப்பை குறைச்சிக்கிறீங்க அப்படின்ற வகையில் ரசிகர்கள் வருத்தப்படுறாங்க. இல்லை முதல் பாகமே சுமாராக தான் போயிருந்துச்சுன்னா இப்போ பார்ட் 2 எடுத்து பார்ட் 1 பரவாயில்லன்னு சொல்ல வச்சிட்டீங்க பாத்தீங்களா. சோ அந்த வகையில தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் வெளியான சீக்குவல்கள்ல ரொம்ப முக்கியமா எதிர்பார்க்கப்பட்டு தோல்வி அடைந்த சீக்குவல்கள், அதுல ஓரளவு ஹிட்டான திரைப்படங்கள், இதெல்லாம் தான் இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ்ல மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளியான திரைப்படங்கள்ல சீக்குவல்ஸ்ல எப்பவுமே பில்லா 2 திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கு. 80ஸ்ல வெளியான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய பில்லா திரைப்படத்தை 2007ல விஷ்ணுவர்தன் அப்படியே மலேசியா கேங்ஸ்டரா மாத்தி ஒரு செம்ம ஸ்டைலிஷான ஆக்ஷன் மூவியா கொடுத்திருப்பாரு. இந்த திரைப்படம் அஜித்துடைய கரியர்ல ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஹிட் அப்படின்னு சொல்லணும். மறுபடியும் இந்த படத்தினுடைய பார்ட் 2 பண்ணும்போது விஷ்ணுவர்தன் தான் டைரக்ட் பண்றதா இருந்திருக்கு. கடைசி நேரத்தில் டைரக்டர் மாதிரி சக்ரி டோல்டி அப்படின்றவர் டைரக்ட் பண்ணிருப்பாரு. 80ஸ்ல வெளியான அந்த பில்லா திரைப்படத்தை அப்படியே ரீமேக் பண்ணிருப்பாங்க. பட் அந்த டேவிட் பில்லா கேரக்டர் எப்படி உருவானுச்சு அப்படின்றத சொல்ற ஒரு ப்ரீக்வெல்லா, அதாவது அந்த படத்தினுடைய முந்தைய கதையா தான் அந்த பில்லா 2 திரைப்படம் உருவாகி 2012ல வெளியாச்சு. அதாவது முதல் பாகம் வெளியாகி 5 வருடங்கள் கழிச்சு வெளியாச்சு. 5 வருடங்களுக்கு அப்புறமா வெளியான இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பு உண்டு பண்ணியிருந்ததுனால ஓப்பனிங் டே கலெக்ஷன் பயங்கரமா வந்துச்சு. ஆனா பில்லா 1 கம்பேர் பண்ணும்போது பில்லா 2 விமர்சன ரீதியா அப்படி இப்படி நல்லா இருந்தாலுமே கூட எங்களுக்கு நாங்க எதிர்பார்த்த அந்த விஷயம் இல்லப்பா அப்படின்னு சொல்லி அந்த படத்தை ஓரளவு சுமாரா தான் ஓட வச்சிருந்தாங்க ரசிகர்கள். அந்த வகையில பில்லா 1 விட பில்லா 2 சுமாரா தான் போச்சு அப்படின்னு சொல்லணும். அடுத்ததா தமிழ் சினிமாவினுடைய பீக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எந்திரன் திரைப்படம் 2010ல வெளியாயிருந்துச்சு. இயக்குனர் சங்கர் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா உள்பட பலர் நடிச்சிருந்தாங்க. தமிழ் சினிமாவை மட்டும் இல்ல இந்திய சினிமாவுக்கே ஒரு அடையாளமா எந்திரன் திரைப்படம் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா அது ஒரு மிகையா இருக்காது. அந்த திரைப்படத்தினுடைய சீக்குவலா 2.0 அப்படின்ற திரைப்படத்தை 2018ல, அதாவது முதல் பாகம் வெளியாகி 8 வருடங்கள் கழித்து சங்கர் வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இது 3D தொழில்நுட்பத்தில் ரொம்பவே பிரம்மாண்டமா எடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது பார்ட் 2 டெக்னிக்கலா பயங்கரமா இருந்தாலும் கூட கதை அமைப்பு, காட்சி அமைப்பா பார்க்கும்போது வில்லன் சைடு தானப்பா நியாயம் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு சில காரணங்களால இந்த 2.0 எந்திரன் அளவுக்கு ரசிகர்களை கவராம போயிடுச்சு. பட் இருந்தாலும் இப்ப வரைக்கும் தமிழ் சினிமாவில் அதிகம் வசூலித்த திரைப்படங்கள்ல 800 கோடி வசூல் பண்ணி 2.0 திரைப்படம் தான் முதலிடத்தில் இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா கமலஹாசன் அவர்கள் நடித்து இயக்கி வெளியான விஸ்வரூபம் திரைப்படம் பார்ட் 1 2013 வெளியானுச்சு. அந்த சமயத்துல ஒரு சில காரணங்களுக்காக விஸ்வரூபம் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவங்க தங்களுடைய கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. கமலஹாசன் அவர்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடலனா எனக்கு நாட்டை விட்டு போறதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்ற லெவலுக்கு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு வழியா ரிலீஸ் ஆன விஸ்வரூபம் திரைப்படம் இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ரிலீஸ் ஆயிருக்குன்னா அப்படி என்ன இருக்குன்னு போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் பார்த்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருச்சு. பார்ட் 1 வெளியாகி கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு அப்புறமா 2018ல விஸ்வரூபம் 2 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஆனா பார்ட் 1 அளவுக்கு இந்த திரைப்படத்துக்கு வரவேற்பு கிடைக்கல. பார்ட் 1க்கு பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அட்டென்ஷன் கிடைச்சது. ஆனா பார்ட் 2க்கு அது கிடைக்காதனாலயும் என்னமோ படம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல. அந்த வகையில் இந்த திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படமா தான் எடுத்துக்கொள்ளப்படுது. அடுத்ததா 2003ல ஹரியோட டைரக்ஷன்ல விக்ரம் த்ரிஷாவோட நடிப்புல ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்ல வெளியான சாமி திரைப்படம் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்ல விக்ரமோட கரியர்லையும் எடுத்துக்கிட்டானா இந்த அளவுக்கு ஒரு கமர்ஷியல் ஹிட் அவருக்கு இதுக்கப்புறம் அமையவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் திரைப்படமா இது அந்த சமயத்தில் கருதப்பட்டது. அதனுடைய சீக்குவலா 2018ல, அதாவது கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு அப்புறமா வெளியான திரைப்படம் தான் டாமி ஸ்கொயர். இந்த படம் வெற்றியா தோல்வியா அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா இந்த படத்தை கலாய்க்காத ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்ட் 1 நாசம் பண்ற அளவுக்கு இந்த பார்ட் 2 எடுத்திருப்பாங்கன்னு சொல்லலாம். அடுத்ததா தமிழ் சினிமாவில் அதிக நாட்கள் ஓடிய திரைப்படம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இமாலய சாதனை படைச்சிருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய சந்திரமுகி திரைப்படம். பி வாசு டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் கூட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் 2005ல வெளியாகி அந்த டைம்ல ரசிகர்கள் திருவிழாவா கூட்டமா போயிட்டு இந்த படத்தை ரசிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் திரைப்படம். அப்படி ஒரு ஹிட் திரைப்படத்துக்கு கிட்டத்தட்ட 18 வருடங்கள் கழித்து இப்ப 2023ஆம் ஆண்டு சந்திரமுகி 2 அப்படின்ற பேர்ல பி வாசு அவர்கள் அந்த படத்துக்கு சீக்வல் எடுத்திருந்தாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருந்த அந்த வேட்டையன் கதாபாத்திரத்துல நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் நடிச்சிருந்தாரு. சந்திரமுகி 2 திரைப்படமும் வெற்றியா தோல்வியா நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. படத்தை கலாய்க்காத ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பார்ட் 2 கல்ட் கிளாசிக் பா, இப்படி ஒன்னு எடுத்து அதோட பேருக்கு எடுத்துறாதீங்க அப்படின்ற லெவலுக்கு இந்த படத்தை வச்சு செஞ்சாங்க அந்த டைம்ல. அடுத்ததா பிரபுதேவா தமன்னாவுடைய நடிப்புல ஏஎல் விஜயோட டைரக்ஷன்ல ஒரு ஹாரர் காமெடியா வெளியான தேவி திரைப்படம் 2016ஆம் ஆண்டு இதனுடைய முதல் பாகம் வெளியாகி இருந்துச்சு. அந்த டைம்ல ஹாரர் காமெடியை பயங்கரமா ரசிச்சாங்க அப்படின்றதுனால இந்த திரைப்படம் அப்படி இப்படின்னு ஒரு நல்லாவே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த நம்பிக்கையில இந்த படத்துக்கு சீக்குவலா 2019ல தேவி 2 அப்படின்னு ஒன்னு பண்ணாங்க 3 வருடங்கள் கழிச்சு. ஆனா பார்ட் 1க்கு கிடைச்ச வரவேற்பு பார்ட் 2க்கு கிடைக்கல. அந்த வகையில தேவி 2 ஒரு தோல்வி படமா ஆயிடுச்சு. பொன்னியின் செல்வன் பார்ட் 1 2022ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. தமிழர்கள் அப்படி பொன்னியின் செல்வன்ல என்ன எடுத்திருக்காங்க படத்துல அப்படின்றத பாக்குறதுக்காகவே கூட்டமா குடும்பமா போய் இந்த படத்தை பார்த்து வசூல்ல ஒரு மிகப்பெரிய இமாலய சாதனையை படைச்சு 500 கோடிகளுக்கும் மேல வசூல் பண்ணியிருந்துச்சு பொன்னியின் செல்வன் பாகம் 1. அதனுடைய சீக்குவலா மறு வருஷமே, அதாவது 2023ஆம் ஆண்டு PS2, அதாவது பொன்னியின் செல்வன் 2 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஆனா என்ன காரணத்தினாலயோ பார்ட் 1 ரிலீஸ் ஆயிருந்த சமயத்துல பொன்னியின் செல்வனை படமாக்கி இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்துல போய் பார்த்த மக்கள் பார்ட் 2 வந்தப்ப பெருசா அதை வந்து கண்டுக்கவே இல்லை. அதனால படம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல. அந்த வகையில ஃபெயிலியர் ஆன
சீக்குவல் திரைப்படங்கள் இந்த பொன்னியின் செல்வன் 2வும் இணைஞ்சிருச்சு. அடுத்ததா விஜயகுமாருடைய நடிப்பு மற்றும் டைரக்ஷன்ல 2016 வெளியாகி மிகப்பெரிய அளவில் பரபரப்பா பேசப்பட்ட திரைப்படம் தான் உரியடி. அதனுடைய பார்ட் 2 சூர்யாவுடைய தயாரிப்புல 2019ஆம் ஆண்டு அதனுடைய சீக்குவல் 3 வருடங்கள் கழித்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஆனா பார்ட் 1 பேசப்பட்ட அளவுக்கு பார்ட் 2 பெரிய அளவுல பேசப்படல. அடுத்ததா தனுஷுடைய 25வது திரைப்படமா வெளியான வேலையில்லா பட்டதாரி. இந்த படத்தை வேல்ராஜ் டைரக்ட் பண்ணிருப்பாரு. தனுஷ்க்கு இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமா அமைஞ்சிருச்சு. இதனுடைய சீக்குவல அதாவது வேலையில்லா பட்டதாரி 2 தனுஷுடைய கதையில சௌந்தர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ணி இந்த திரைப்படம் 2017ஆம் ஆண்டு அதாவது அந்த முதல் பாகம் ரிலீஸ் ஆகி 3 வருடங்கள் கழித்து இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பார்ட் 1க்கு அனிருத்தோட மியூசிக் ஒரு மிகப்பெரிய பிளஸா இருந்திருக்கும். ஆனா பார்ட் 2ல அவர் இல்ல ஷான்ரோல் தான் பண்ணிருப்பாரு. அதனாலயோ என்னமோ ஒரு சில காரணங்களால இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் எடுபடல. பார்ட் 1 எப்படி இமாலய வெற்றியோ அந்த அளவுக்கு பார்ட் 2 ஒரு இமாலய தோல்வி அப்படினே சொல்லலாம். அடுத்ததா பாலாஜி மோகனோட டைரக்ஷன்ல தனுஷுடைய நடிப்புல 2015ல வெளியான மாரி திரைப்படம் ட்ரைலரை வச்சு இந்த படத்தின் மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகி இருந்துச்சு. இப்படி ஒரு வித்தியாசமான கேங்ஸ்டர் இருக்க முடியுமா அப்படின்ற கூடிய அளவுக்கு அந்த கேரக்டர் ஒரு மாதிரி நல்லா எழுதியிருந்தாங்க. ஆனா மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் தான் கிடைச்சிருந்துச்சு. அதாவது ஒரு சில தரப்பினர் இந்த படத்தை ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு சில தரப்பினர் இந்த படத்தெல்லாம் ஏன்பா எடுத்திருக்கீங்க அப்படின்ற லெவலுக்கு அந்த மாரி திரைப்படம் கலவையான விமர்சனங்கள் தான் வாங்கி இருந்துச்சு. பட் இருந்தாலும் தைரியமா மாரி 2 திரைப்படத்தை பண்ணியிருந்தாங்க. அந்த மாரி 2வையும் இதே டீம் தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதே பாலாஜி மோகனோட டைரக்ஷன்ல தனுஷ் தான் நடிச்சிருந்தாரு. 2018ல அதாவது 3 வருடங்கள் கழித்து வெளியான மாரி 2 திரைப்படத்துக்கு மாரி 1க்கு கிடைச்ச அளவு கூட வெற்றி கிடைக்கல அப்படின்றது தான் சோகம். இப்படி தமிழ் சினிமாவில் பார்ட் 2 எடுத்து உடைக்கப்பட்ட பர்னிச்சர்களே ஏகப்பட்டது இருக்க அடுத்ததா சர்தார் 2, கைதி 2, அப்புறம் வடச்சென்னை 2 அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சீக்வல்ஸ் எடுக்க போறாங்க அல்லது எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல எத்தனை சீக்வல்ஸ் பர்னிச்சரை உடைச்ச கதை ஆக போகுது இல்ல சீக்வல்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத காட்ட போறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. இதுல லியோ 2 உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான ஒரு பேச்சு இருக்கு. ஏன்னா தளபதி விஜய் அந்த பக்கம் போயிட்டார் அரசியலுக்கு. அவர் வந்தார் திரும்ப சினிமாவுக்கு அப்படின்னா லியோ 2ம் எடுக்க போறதா சொல்றாங்க. அடுத்ததா கமலஹாசன் லோக்கியோட காம்போல விக்ரம் 2 வரதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதா சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பார்ட் 2 படங்கள்ல எது நம்மளை பரவசப்படுத்த போகுது எது நம்மளை போட்டு பாடாப்படுத்த போகுது அப்படின்றத. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் பண்ணிடுங்க.